தமிழ்நாடு வணிக சமூக பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழாக்கம் தமிழ் பெயர் பலகை கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதை ஏற்றுக்கொண்டு தமிழகம் முழுவதும் அனைத்து கடைகளுடைய பெயர் பலகையும் தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று முதல் கட்டமாக பெரியார் வந்த மண் தமிழ்நாடு வணிக சமூக பேரமைப்பினுடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய தலைவர் RK சண்முகையில் வழிகாட்டுதல் அடிப்படையில் இளைஞரணி தலைவர் ராஜா தலைமையிலே மாபெரும் இருசக்கர பேரணியை உருவாக்கியிருக்கிறோம். இந்த பேரணியை மாண்புமிகு வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பேரணி என்பது கடைகளிலே கட்டாயமாக பெயர் பலகை இருக்கப்பட வேண்டும். வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கிறது. பெயர் பலகை முழுமையாக தமிழாக்கம் செய்யப்பட்டால் GST கணக்கு வழக்குகளிலே ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படும் என்று எண்ணுகின்றார்கள். அதற்கு அரசு உறுதியளித்து எந்த இடர்பாடும் இல்லாமல் கீழே ஆங்கிலத்தினுடைய பெயரை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விரைவாக இதே ஈரோடு மாவட்டம் போன்று மாவட்ட வாரியாக இந்த பணிதனை செய்ய இருக்கிறோம். 1967 பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அரசு துறை அதிகாரிகள் கட்டாயமாக தமிழில்தான் கையெழுத்து போட வேண்டும் என்பதை சட்டமாக்கினார்கள். ஆனால் இந்த அரசு துறை அதிகாரிகள் முழுமையாக அதிகபட்சமாக ஆங்கிலத்தில்தான் கையெழுத்து போடுகிறார்கள் என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று 1978 அனைத்து கடைகளிலும் பெயர் பலகை தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை அரசு சட்டமாக்கியது. ஆனால் சட்டமாக்கியதோடு அவர்கள் விட்டுவிட்டார்களே தவிர அதை மீட்டெடுப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடும் முயற்சி எடுத்து இந்த பணிதனை தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே கடை பெயர் பலகை என்பது தமிழாக்கம் செய்ய வேண்டும். இதற்கு அரசும் எங்களுக்கு வேறு எந்த இடர்பாடும் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும். உள்நாட்டு வணிகர்கள் அநேகமாக தமிழாக்கம் வைத்திருப்பார்கள். வெளியூர் கம்பெனிகள் கார்பரேட் கம்பெனி நிறுவனங்கள் தான் முழுமையாக ஆங்கிலமாக வைத்திருக்கிறது. முதல் கட்டமாக பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு அரசு நோட்டீஸ் மூலமாக அவர்கள் கட்டாயமாக பெயர் பலகை தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் இல்லை என்றால் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போன்று ஈரோடு மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த கனி மார்க்கெட் 1200 கடைகள் இருக்கிறது. அதை உள்ளடக்கி அதற்கு தகுதியான இடத்தை தேர்வு செய்து 1200 கடைகளும் ஒரே இடத்தில் வணிகம் செய்வதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். இது குறித்து மாண்புமிகு துறையினுடைய அமைச்சரிடத்திலும் நாங்கள் கோரிக்கை மனு தர இருக்கிறோம். அதற்கு தமிழ்நாடு வணிக சமூக பேரமைப்பு முழுமையாக துணை இருக்கும் என்பதை சொல்லி தமிழகம் முழுவதும் பெயர் பலகை ஆக்க வேண்டும் என்பதை இன்று தொடங்கி இருக்கிறோம். இந்த தொடக்கம் நிறைவு செய்யும் வரை தமிழ்நாடு வணிக சமூக பேரமைப்பு இந்த பணிதனை செய்யும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். லைசன்ஸில் எடுத்திருப்பாங்க, GST நம்பர் எடுத்திருப்பாங்க, அதில் ஒரு ஸ்பெல்லிங் மாத்திரம் அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. அது ஆங்கிலத்தில் அந்த பெயர் இருக்கட்டும். இப்போ அது உள்ள குழப்பம் ஏற்படுத்த விருப்பப்படலை. தமிழாக்கம் என்பது தமிழ் பெயர் பலகையில் தமிழாக்கம் முறையாக இருக்கப்பட வேண்டும். மருந்தகம் அவ்வளவுதான். மருந்தகம் மெடிக்கல் ஷாப்னு ஆங்கிலத்தில் இருக்கும். அது ஆங்கிலத்திலே மெடிக்கல் ஷாப்னு இருக்கும். ஆனா மேல மருந்து வணிகம் மருந்து கடை அப்படி வச்சிருக்கோம். கார்பரேட் கம்பெனிகள் தொலைக்காட்சிகள் ஆங்கிலத்தில் தான் பேரை வச்சுட்டு இல்ல அதாவது கார்பரேட் கம்பெனிகள் நாங்க கடை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஊடகத்திட்ட வரல. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் முழுமையாக ஆங்கிலத்தில் பெயர் வச்சிருக்காங்க. அவர்களுக்கு இந்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வருகின்ற 7ஆம் தேதி நடைபெறுகின்ற கூட்டத்திலே நாங்கள் வலியுறுத்த இருக்கோம். வணிக வரித்துறை கேட்டுகின்ற மாநிலம் 2வது இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இது அதிகாரிகளுக்கு மேலும் ஊக்கப்படுத்தி இருக்கிறோம். அதே வேளையிலே சிறு சிறு மிஸ்டேக் இதையெல்லாம் அதிகாரிகள் கையில் எடுத்துக்கொண்டு அவதாரம் என்று ஏற்கனவே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வணிகத்தை முழுமையாக நசுக்கிவிடக் கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம். இப்ப தென்காசி சென்னை போன்ற பகுதிகளில் வணிக பெரும்பாலும் பாதிக்கப்பட்டாங்க. தூத்துக்குடியில் கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த அளவுக்கு பிரச்சனை. அரசாங்கத்தை பேர் சில பேர் பிளேம் பண்றாங்க. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட்டங்கள் வந்து கலெக்டர் நடத்துறாங்க. உங்களுக்கான இழப்பீடுகள் ஓரளவு கொடுக்க இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்ல பல தனியார் நிறுவனங்கள் நாங்கள் பெயர் சொல்ல விரும்பல. தேவைப்படுமையானால் அந்த பெயரையும் முகத்திரையும் கிழிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது இன்சூரன்ஸ் கடைகளுக்கு போடுறாங்க, இழப்பீடுன்னு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இதுக்கு போடவில்லை, அதுக்கு போட்டோம், அதுக்கு செய்யவில்லை என்று தவறான வழிகாட்டுதல் செய்கின்றார்கள். அதுபோன்ற தனியார் நிறுவன இன்சூரன்ஸுகளை முகத்திரை கிழித்தெறிவதற்கு அது விரைவில் தமிழ்நாடு வணிக சமூக பேரமைப்பு உங்களை போன்ற ஊடகம் பத்திரிகை நண்பர்களை அழைத்து தெரிவிக்க இருக்கிறோம். அதாவது 100க்கு 60% இடத்துல நம்மளுடைய முகவரி இருக்கணும். இதான் இலக்கு. ஆனா இப்ப இல்ல, மாறி போச்சு. அதை வலியுறுத்துறோம். கட்டாயம் எல்லாமே
அந்த அளவுகள்லாம் நம்ம முறையாகவே சுற்றறிக்கை அனுப்பிச்சிடுறோம் தமிழ்நாடு முழுக்க. அலுவலர்கள் தமிழ் கையெழுத்து போடல, பெரும்பாலும் வந்து ஆங்கிலத்தில் போடுறாங்க. ஆமா. இந்த குற்றச்சாட்டை நீங்க முதலமைச்சர் கவனித்து கட்டாயம் கொண்டு போவோம். 1967 மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது. ஆகிய கட்டாயமாக தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். ஜீவோ வெளியிடும் போது ஆங்கிலத்தில் வெளியிடுறாங்க. பல ஜீவோக்கள் உடனடியே தமிழ் ஜீவோக்களே தமிழ்ல தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு முயற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இன்டர்ம் பட்ஜெட்ல உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓரளவு திருப்திகரமா இருக்குதா? எப்படி இருக்குது குறைபாடுகள்? பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கான இன்டர்ம் பட்ஜெட்னு அந்த அம்மா சொல்லி இடைக்கால பட்ஜெட் வந்து வியாபாரிகள் ஏமாற்றுகின்ற பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. எங்களுக்கு எந்த உபகரணமாக அந்த அரசு செய்யப்படவில்லை. நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கோம். சாதாரணமாக 10 லட்சம் ரூபா வரை வருமான வரி விலக்கு கேட்டிருந்தோம். அதுக்கு எந்த தகவலும் இல்லை. ஜிஎஸ்டி வரி விதிப்பிலே மாற்றங்கள் கொண்டு வாங்க. நாங்கள் கேட்டது ஒரு முனை வரியாக கொண்டு வாங்க. எல்லா பொருளும் வரி போடுங்க. வரி இல்லாத பொருளே வேண்டாம். எல்லா பொருளும் வரி போடுங்க. அப்போ வரி குறைத்தால் வரி ஏய்ப்பு இருக்காது என்பதை வலியுறுத்தினோம். அது சம்பந்தம் எந்த பதிலும் வரவில்லை. சட்ட ரீதியான பிரச்சனைகள் இன்னைக்கு ஜிஎஸ்டி சட்டம் காலை எழுந்தவுடன் நம்ம ஆன்லைன் பார்த்தா மட்டும்தான் இன்னைக்கு என்ன சட்டம் இருக்குன்னே தெரியும். இது போன்ற நிலைப்பாடை மாற்றி ஒரு எளிமையான சட்டத்தை வலியுறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறோம். இன்னும் பல்வேறு கோரிக்கை, குறிப்பாக டோல்கேட்டு, காலாவதியான டோல்கேட்டுகளை 6 மாதத்தில் அகற்றுவோம் என்று சொல்லி 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதனுடைய துறையினுடைய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சொன்னது சொன்ன இடத்திலே இருக்கு. எந்த டோல்கேட்டும் தமிழகத்தில் அகற்றப்படவில்லை. அது பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு இணையாக வருஷ வருஷம் விலையேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அடிப்படை வசதிகள் என்பது சாலை ஓரமாக இத்தனை மரங்கள் வைக்க வேண்டும், தண்ணீர் வசதி வேண்டும், எந்த அடிப்படை வசதியுமே இல்லை. இதையெல்லாம் கட்டாயம் வேண்டும் என்பதை கேட்டிருந்தோம். எதையுமே செய்யாத பட்ஜெட் 2 வரவேற்கிறோம். 1 300 விழுக்காடு மின்சாரம், 300 யூனிட் மின்சாரம் அந்த ஜோலாரில் தந்திருக்காங்க. அதை வரவேற்கிறோம். 1 லட்சம் கோடிக்கு மேல வட்டிலா கடன் சொல்லியிருக்காங்க. ஆனா யாருக்கு கொடுக்க போறாங்க? எங்களை பொறுத்தவரையில வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள், மழையால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள், வாழ்வார்த்தை இழந்திருக்கின்ற வியாபாரிகளுக்கு வட்டிலா கடன் கொடுத்து அவருடைய வாழ்வார்த்தையும் உயர்த்தப்பட வேண்டும் என்பது கோரிக்கை வலியுறுத்தணும். இல்லை, இப்போ எங்களுடைய தமிழ்நாடு வணிக சங்க பேரவை தலைமை அலுவலகத்திற்கு காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் முதலமைச்சர் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் அவருக்கு எங்களோடு வருகை தந்து எங்களுடைய கோரிக்கைகளை வாங்கியிருக்கிறார்கள். மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையார் அவர்கள் விரைவாக எங்களை சந்தித்து கோரிக்கைகளை வாங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எங்களை சந்தித்து கோரிக்கைகளை பெற இருக்கிறார்கள். நாங்கள் கோரிக்கைகளை மிக தெளிவாக தர இருக்கிறோம். வருகின்ற மே 5 கடந்த ஆண்டு ஈரோட்டில் நடந்தது போல 41வது மாநில மாநாட்டில் பல்வேறு பிரகடன தீர்மானத்தை எடுக்க இருக்கிறோம். இந்த ஆண்டு வருகின்ற 6ஆம் தேதி சென்னையிலே அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது.